Hi students, welcome to Mindsprout Hub. இன்னைக்கு நம்ம chapter 1 exercise 1.2ல question number 4 and 5 தான் பார்க்க போறோம். So fourth question என்னன்னு பார்க்கலாம். Represent each of the given relations by an arrow diagram, graph, set in a rooster form wherever possible. ஸோ இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல இருந்து இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரு ஆரோ டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணும், கிராஃபா ரெப்ரசென்ட் பண்ணும், செட் ரூஸ்டர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன, எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற ஃபார்மேட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். எக்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய்க்கு செட் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க வந்து இந்த ஆர் தட் இஸ் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்தாங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. x is equal to 2 3 4 5, y is equal to 1 2 3 4. இது வந்து கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இது வந்து x is equal to 2y வந்துட்டு இந்த ஃபார்முலா. இதுல இருந்து when y equal to 1, so ஒன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணும். 1 இருக்கிறப்ப எவ்வளவு x 2, so 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் x is equal to 4. when y is equal to 3, x is equal to 6. when y equal to 4, x is equal to 8. so ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும். ஆரோ டயக்ராம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டுருங்க, 2 2 3 4 5. நெக்ஸ்ட் ஒய் டேர்ம்ஸ் 1 2 3 4 இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து நம்ம மேட்ச் பண்ணும். சோ when x is equal to 2, இங்க பாருங்க x வந்து 2, ஆன்சர் என்ன 1. ஓகேவா? சோ இததான் வந்து இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் when x is equal to like எங்க வந்து ஏதாவது 3 இருக்கா, இல்ல x வந்து 3 இல்ல. சோ இது வந்து எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 4 இருக்கு, ஆன்சர் இதோ இருக்கு 4. இந்த 4ம் என்னது y-யோட 2ம், அது ரெண்டுமே ஜாயின் ஆகும். 5 எங்கேயாவது இருக்கா, ஆன்சர் இல்ல. சோ இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் வந்து ஜாயின் ஆகுது. தட் இஸ் இட் ஃபார்ம்ஸ் அ ரிலேஷன். இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ரூஸ்டர் ஃபார்ம் பாத்திரலாம். ரூஸ்டர் ஃபார்ம் பாருங்க, இந்த ஆன்சர் மட்டும்தான், எது மட்டும்தான் கம்பைன் ஆகுதோ அதை மட்டும்தான் நம்ம போடணும். தட் இஸ் இந்த 2,1 4,2 இது ரெண்டும் போடலாம். பட் இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து மேட்சே ஆகல பாருங்க. ஏன்னா 600 டேர்மோ 800 டேர்மோ எங்கேயுமே இல்ல, எக்ஸ் செட்லயும் சரி y செட்லயும் சரி. சோ அதெல்லாம் எதுவுமே ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ரூஸ்டர் ஃபார்ம்ல எது ரெண்டு மட்டும் நம்மளால கம்பைன் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியுதோ பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிற டேர்ம்ஸ் மட்டும் தான் ரூஸ்டர் ஃபார்ம்ல கொடுக்க முடியும். அதுதான் 2,1 4,2. இன்னும் பேலன்ஸ் என்னன்னா கிராஃப் மெத்தடு, அதையும் பார்த்துடலாம். சோ கிராஃப், நார்மல் கிராஃப்ல நீங்க எப்படியும் போல 1 2 3 4 5 எக்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸ், அது வந்து நம்ம எப்படி எப்பயுமே கிராஃப் பாயிண்ட் பண்றோமோ அதே மாதிரிதான். எக்ஸ்ல இருந்து 2, ஒய்ல இருந்து 1. சோ அதான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ்ல இருந்து 4, ஒய்ல இருந்து 2, அதான் இங்க மார்க் பண்ணிருக்கோம். சோ இதுதான் கிராஃப் ஃபார்மேட். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின், when x, y ஃபார்மேட் ரூஸ்டர் ஃபார்மேட், அதோட ஃபார்முலா y equal to x plus 3, அதான் ஃபார்முலா. போன சம்ல எக்ஸுக்கும் ஒய்க்கும் அவங்களே வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா நம்மளுக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கும், 1ல இருந்து ஆரம்பிக்கும். லெஸ் தேன் 10ன்றப்போ அப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் தான் எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும். அதான் நான் எடுத்திருக்கேன், எக்ஸ் டேர்ம் அண்ட் ஒய் டேர்ம் டில் 9. இப்போ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றதுக்கு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ ஃபார்முலா என்ன, y equal to x plus 3. அப்போ ஒன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். when x is equal to 1, y யோட ஆன்சர் என்ன, when x is equal to 2, y equal to 5. when x is equal to 3, y equal to 6. எல்லாமே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இதே மாதிரி நம்ம டில் 9 வரைக்கும், ஏன்னா 9 நம்பர்ஸ் இருக்குல்ல, சோ 9 வரைக்குமே சப்ஸ்டிட்யூட் பண்ணி y யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆரோ டயக்ராம் நான் என்ன சொன்னேன் எக்ஸ் டேர்ம்ஸ் ஒரு சைடும் ஒய் டேர்ம்ஸ் ஒரு சைடும் நம்ம எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும் நம்மளுக்கு என்னதான் சேம் தான் 1ல இருந்து 9 வரைக்கும் இப்போ அதுக்கப்புறம் என்ன சொன்னா ரிலேஷன்ஷிப் நம்ம வந்த ஆன்சரை வச்சு நம்ம வந்து இங்க ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணணும் ஸோ 1 and 4 அது ரெண்டுத்தையும் ஃபார்ம் பண்ணிட்டோமா இங்க பாருங்க நெக்ஸ்ட் 2 and 5 ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் 3 and 6 ஃபார்ம் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் 4 and 7 ஃபார்ம் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் 5 and 8 ஃபார்ம் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க 6 and 9 ஓகே 7 and 10 இருக்கு ஏன் 7 and 10 இல்ல ஏன்னா இங்க 10ன்ற டேர்மே நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு x and y வந்து till 9 வரைக்கும் தான் அப்போ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸால மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியும் எதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கணும் கிராஃப் கண்டுபிடிக்கணும் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்மல் கிராஃப் மெத்தட்ல எல்லா நம்பர்ஸுமே எது எதெல்லாம் நம்மளால ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியும் அதை மட்டும் நீங்க பாயிண்ட் பண்ணாவே போதும் எக்ஸ் வந்து 1 ஒய் வந்து 4 அதான் நம்ம எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் 2 and 5 நெக்ஸ்ட் பாருங்க 3 and 6 நெக்ஸ்ட் பாருங்க 4 and 7 5 and 8 6 and 9 ஸோ எதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணோமோ அதுக்கு கிராஃப் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ரூஸ்டர் ஃபார்ம்ல பண்ணணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்றதுதான் ரூஸ்டர் ஃபார்ம் ஸோ 1,4 2,5 3,6 4,7 உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் இதுலயே இருக்கும் இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 6,9 இதான் ரூஸ்டர் ஃபார்ம் இதோட இந்த 4th சம் முடியுது 5th சம் பார்க்கலாம் 5th sum என்ன சொல்றாங்கன்னு பாருங்க a company has 4 categories of employees given by assistants clerks managers and an executive officer so ஒரு கம்பெனில 4 category of employee இருக்காங்க assistant clerk manager executive officer so இதுதான் அவங்களோட salary 10,000ன்றது assistant-ஓட salary clerk ஓடது 25,000 manager ஓடது 50,000 executive officer ஓடது 1 lakh so assistant எத்தனை பேர் இருக்காங்கன்னா 5 பேர் இருக்காங்க கிளார்க் எத்தனை பேர் இருக்காங்க 4 பேர் இருக்காங்க மேனேஜர்ஸ் 3 பேர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் 2 பேர் சோ இதுல அவங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணணும் எக்ஸ் டு ஒய் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரூஸ்டர் ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 10,000, A1 that is ஒரு அசிஸ்டன்ட் 10,000 வாங்குறான் அதனால 10,000, A1 A2 A3 A4 A5 நெக்ஸ்ட் கிளர்க் எவ்வளவு வாங்குறான் 25,000 so 25,000, C1 C2 C3 மேனேஜர் எவ்வளவு வாங்குறான் 50,000 so 50,000, M1 M2 M3 எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் வந்துட்டு 1 lakh so இதுதான் வந்து நம்ம ரூஸ்டர் ஃபார்மேட்ல இது வந்து எழுதுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் அதுக்கு ஆரோ டயகிராம் இங்க பாருங்க இங்க கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ஆர்டர்டு பேரா எழுதணும் ஆரோ டயகிராம் கொடுக்கணும் முன்னாடி நம்ம கொடுத்தது ஆர்டர்ட் பேர்னா ரூஸ்டர் ஃபார்மேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றது நெக்ஸ்ட் ஆரோ டயகிராம் சோ ஆரோ டயகிராம் ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு salaries கொடுத்திருக்காங்க இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் பீப்புள் கொடுத்திருக்காங்க அது y சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம ஆரோ டயகிராம் போறோம் சோ 10,000ன்றது யார் யாருக்கு போக போகுது A1 A2 A3 A4 A5 அதான் இங்க கொடுத்திருக்கோம் so 25,000ன்றது C1 C2 C3 C4 50,000ன்றது M1 M2 M3 அப்புறம் 1 lakhன்றது E1 E2 சோ இதுதான் வந்து ஆரோ டயகிராம் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்றோம் சோ ரூஸ்டர் ஃபார்மேட் அண்ட் ஆரோ டயகிராம் ஃபார்மேட்ல இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணும் சோ இதோட 5th சம்மும் முடிஞ்சது எக்ஸசைஸ் 1.2 முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 1.3 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் Thank you for watching students and don't forget to subscribe Mindsprout Hub. Bye.